ஒன்று சொல்லவா? என்னை யாரும் இவ்வளோ லவ் பண்ணதில்லடா. உன்ன மாதிரி இவ்வளோ ட்ரூவா உண்மையா. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பேக்கேஜ் எப்படி எடிட் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ப்ரீஷர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மினிட்ஸ்க்குள்ளே உங்கள் பாஸ்வேர்ட் ஷோ ஆயிரும். ஸோ அதை நோட் பண்ணி டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணுறது தெரியாதுங்க, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐனு கொடுத்து நான் வந்து 4:5 ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற சாங்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக் மார்க் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 புக் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணிவிட்டு பின்னாடி பேக் வந்துடுங்க. அப்படியே இப்போ நான் கொடுத்த ப்ரீஷர்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கீழே ஒரு டெஸ்ட் இமேஜ் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பாக்ஸ் மாதிரி கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே பேக் வந்துட்டு எடிட் பண்ணுறதே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அங்கே காப்பி பண்ணதே மறுபடியும் பாக்ஸை கொடுத்து பேஸ்ட் லேயர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீட் ஐக்கனை கொடுத்து இப்படி கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தேவையான டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் அதே மெத்தடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக் ஆட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட்டை வந்து கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் ப்ரீஷர்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா அந்த இன்னொரு டெஸ்ட் எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அதே மாதிரி தான் கிளிக் பண்ணிவிட்டு மேலே பாக்ஸ் மாதிரி கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ அங்கே காப்பி பண்ணது இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி தான் கட் பண்ணுறது எல்லாமே சேம் மெத்தட் அப்படியே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சாங்குக்கு தகுந்த மாதிரி லிரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து ப்ளஸ் செகண்ட் கொடுத்துக்கிறேன், மீடியா கொடுத்துட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பிக் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது மேலே 3 பட்டன் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடுங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதே மெத்தடில் பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். மறுபடியும் பேக் போயிட்டு நான் கொடுத்த ப்ரீஷர்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற எஃபெக்ட்டை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் சைஸ்ன்னு இருக்கா. ஸோ இது வந்து உங்கள் மொபைலில் வந்து நல்லாவே கெப்பாசிட்டி இருக்குதுனாக்கா 3 இல்லை 4 லேயர் கூட நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. என் மொபைல் ஆகிறதுனால நான் 2 மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த எஃபெக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து அந்த இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ண வேண்டியதான், வேறு எதுவுமே கிடையாது கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஓகே கேஸ், நீங்கள் ஃபைனலாக நீங்கள் ஒன்று மட்டும் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த பிக்கு நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா சில இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்னஸாக இருக்கும். ஸோ டெஸ்ட்டு வந்து ரிலீஸ் வந்து சரியாக தெரியாது. அதுக்கு அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டிக்கு போயிட்டு இது ஒரு 50 சம்திங்கில் ஒவ்வொரு பிக்குக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஆட் ஆகும். ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு 50லேருந்து 60க்குள்ளே வச்சுக்கோங்க. ஸோ இது கரெக்டாக என் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தாலும் நான் ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற மாதிரி இமேஜ் உங்களுக்கு வேணும்னாக்க உங்கள்கிட்ட பின்ட்ரெஸ்ட் ஆப் இருந்துச்சுனாலே போதும், நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சினிமேட்டிக் அப்படின்னு கொடுத்து நீங்கள் எந்த ரிலேட்டடாக டவுன் பண்ணிக்கலாம். அது கொடுத்தாலே ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணி நினைக்கிறீங்கனாக்கா நான் உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் லைட் ரூமில் ப்ரீஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கொடுத்துருக்கிற உங்களுக்கு வாட்டர் மார்க் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, வேணும்னா விட்டுருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்டம் தான், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி நான் ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிட்டு ஆல்ரெடி பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.